ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார், நல்லா ட்ரிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் இப்படி வர்றதை பார்த்தோன்னே அவங்கள கையை பிடிச்சி இழுத்துட்டு எங்கே போயிட்டுருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோயின் எதுவுமே சரியான ரிப்ளையோ பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, என்னது இது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டால் அடுத்தவங்க வந்து ஈஸியாக பார்ப்பாங்க, கையை பிடிச்சி இழுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு தான் அப்படிலாம் சுத்துறியா, உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் நீ போடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இது போட பிடிச்சிருக்கு, ஸோ நான் அந்த மாதிரி தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி என்கிட்ட வந்தேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா, ஒரு நாய் மாதிரி தான் நீ என்கிட்ட வந்த அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சு பார்ப்பாரு. அப்போ தான் ஹீரோன்னு அந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இவங்கள ஒரு பாரமாக நினைப்பாங்க. ஸோ இவங்கள சேல்ஸ் பண்ணிடணும், யாருக்காவது கல்யாணம் இல்லை எப்படியாவது அந்த மாதிரி கொடுத்துலான்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு பேரம் பேசி இவங்களே அனுப்பி விட்டுருவாங்க. அவர் வந்து ஹீரோயினை வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணும் போது அந்த டைம் தான் ஹீரோ வந்திருப்பாரு. ஹீரோவை பார்த்தோன்னா அந்த ஆளே பயந்துருவாரு. நீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படி இப்படின்னு கேட்பாரு. அது ஹீரோ வந்து எனக்கு அப்படிலாம் யாரும் தெரியாதுன்னு சொல்லவும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இவரை பார்த்தோன்னு இவரே பயப்படுறாருல, ஸோ இவர் பெரிய ஆளாக இருப்பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இவர் காலில் விழுந்துருவாங்க. நான் வந்துட்டு என்ன நீங்கள் காப்பாற்றுங்க காப்பாற்று கேட்டுகிட்டே இருக்கும்போது ஹீரோ ஃபஸ்ட்டு காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு தான் சொல்வார். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மனசாலையும் சரி எல்லாமே சரி என்ன எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். என்னோட லைஃப் பூரா வந்துட்டு நான் உங்களை தவிர வேறு எந்த ஆணுக்கிட்டையும் இது பண்ண மாட்டேன், பழக மாட்டேன், அந்த மாதிரிலாம் சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து என்னை நம்பலாம், நான் உங்களுக்கு அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு கிஸ்ஸை வர பண்ணி விட்ருவாங்க. அவ்வளோதான், ஹீரோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவார். இப்படி தான் இந்த 3 வருஷம் ஹீரோயின் வந்து அவர்கிட்ட இருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவருக்கு கட்டுப்படாத மாதிரி கொஞ்சம் இது மாதிரிலாம் அவருக்கு பிடிக்காத மாதிரி விஷயங்கள் செய்யவும் அதை ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, இப்போ நீ இந்த மாதிரி பண்ணில அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வலுக்கட்டாயமாக கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சொல்லுவாங்க, எனக்கு இந்த லைஃப் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் இதுலேருந்து விலகி போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து விடமாட்டார்ல, அதுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு அவரோட கோட் எடுத்து மேலே போட்டுப்பாங்க. அதுவும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், பிடிச்சி வச்சுப்பாரு. நீ என்னை விட்டு போகணுமா வேண்டாமா அப்படின்றது முடிவெடுக்கிறது நீ கிடையாது, அது நான் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அதோட ஹீரோனை வலுக்கட்டாமல் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுவார். இங்கே வந்தவொடனே ஹீரோன் வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ என்ன உனக்கு நான் பணம் தானே கொடுக்கணும், இப்போ என்கிட்ட 50 மில்லியன் இருக்குது, அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்து இதை வாங்க மாட்டாரு. வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணிட்டே இருப்பாரா. உடனே ஹீரோயினும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம்ல ஹீரோ அவங்கள தள்ளி விட்டுட்டு என்ன சொல்வாரு, இப்போ நீ கொடுத்தியே இந்த பணம், இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் உனக்கு ஒத்த பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஏன்னா இப்போ அவங்களும் விருப்பப்பட்டு கிஸ் பண்ண வராங்க. ஸோ நீ என்னை விட்டு போகணுமான்றதை நான் தான் முடிவெடுக்கணும்னு ஹீரோ சொன்னார் இல்லையா. ஸோ அதனால அவங்க ஆர்வமாக கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் வந்துட்டு அவங்கள பிடிச்ச தள்ளி விட்டுட்டு இப்போ நீ போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் விட்டா போதும் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்புவாங்க. அதோடு அவங்க வெளியே வந்துட்டே இருக்கும்போதே பார்த்தா இன்னொரு பொண்ணு வந்து நிற்கும். அந்த பொண்ணை மேலேயும் கீழே ஹீரோயின் பார்ப்பாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ வந்து என் பிளேஸ்க்கு வந்திருந்தாரு, அவரோட ட்ரெஸ்ஸை வந்து அங்கே விட்டுட்டு வந்துட்டாரு, கொண்டு வந்து என்னை இந்த அட்ரஸில் கொடுக்க சொன்னார் அப்படின்ற மாதிரி கொடுக்கவும் ஹீரோன் அது மேலேயும் கீழேயும் பார்ப்பாங்க. அதோட ஹீரோக்கு இப்போ அடுத்த ஒரு டாகாக ஒரு பொண்ணை ரெடி பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்த உடனே இப்போ அது ஹீரோயின் பார்க்கும்போது அது போட்டிருக்க நெக்லஸ், அது போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே ஹீரோயினோடது, இவர் ஹீரோயினுக்காக வாங்கி கொடுத்தது. அப்போ ஆல்ரெடி இவங்களுக்கு இப்படி இந்த எண்ணம் வரும்போது அவருக்கும் அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தானே. ஸோ ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்களா. அதோட இப்போ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த புதுசாக வந்த லேடி வந்து ஹீரோனோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போட்டிருக்கு, அவங்களோட ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுக்க போகும். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் என்னோடது, டச் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த லேடி வந்து அப்படி நின்றுட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்வார், இதுக்கப்புறம் அதெல்லாம் உன்னோடது கிடையாது, ஸோ நீ அதை தொடாத, அதெல்லாம் உன்னோடது நீ சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட சொல்லுவார். சும்மா இருக்கும் நேராக ஹீரோ கிட்ட வருவாங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவரோட கோட்டை கழட்டி அவர் மூஞ்சில் தூக்கி வீசிட்டு அவங்க போட்டிருக்காங்களா அதுவும் அவர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. உடனே சோஃபா கவர் இருக்கும், அந்த சோஃபா கவரை அப்படியே உருவிட்டு அவங்க போட்டுற ட்ரெஸ்ஸை கழட்டி ஹீரோ மேலே தூக்கி போட்டுட்டு அதை அப்படியே சுற்றிட்டு ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஹீரோக்கா சரியான கோபமாக இருக்கும். அந்த டைம் பார்த்து இது வந்து இந்த பொண்ணு வந்து இப்போ புதுசாக வந்த பொண்ணு கேட்கும், நான் வந்துட்டு உங்களோட சந்தோஷத்தை கெடுத்துட்டேனான்னு கேட்கும்போது வெளியே போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி திட்டுவாரா. அதுவும் பயந்துக்கு போயிட்டு ஓடியே போயிடும். அதோட இவர் வெளியே வேகமாக வந்து ஹீரோ பார்க்கும்போது ஹீரோன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி வெளியே ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அந்த காரில்
கார்ல ஏறி அவங்க பாட்டுக்கு போயிடுவான். அப்ப ஹீரோ என்ன நினைப்பாரு, ஆல்ரெடி நீயும் ஒரு ஆள புடிச்சிட்டல்ல, உன்ன சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாரி இவரு ஒரு பக்கம் நினைச்சுட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்து வேக வேகமா அந்த கார்ல ஏறிடுவாங்க. இப்ப இவங்கள கூட்டு போறதுக்கு ஒருத்தர் வராரு. அவரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்ப அவரு என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோனோட ட்ரெஸ்ஸ பார்ப்பாரு. என்னடா சோஃபா துணிய தூக்கி கட்டிட்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட கோட்ட கழட்டி குடுப்பாரு. அதுக்கப்புறம் அத அவங்க போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப நீ அவன்கிட்ட இருந்து முழுசா வெளிய வந்துட்டேன்னு கேட்கும்போது, ஆமா இதுக்கப்புறம் அவன் கூட இருக்கிறது எனக்கு ஐடியாவே இல்ல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப இவரு என்ன நினைப்பாருன்னா வந்துட்டு, அந்த கூட்டுலேருந்து வெளிய வரணும்னு அவ ஆசைப்படுறா. அவ வந்து வெளிய பறக்கணும்னு நினைக்கிறா போல இருக்கு அப்படின்ற மாரி நினைச்சுப்பாரு. எங்க போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோனோட பாட்டி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக தான் ஹீரோயின் இங்க வருவாங்க. இங்க வரும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் போடுவாரு. இந்த மாரி நீங்க எங்க போனீங்க? சார் வந்து உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. ஸோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்ற மாரி சொல்லவும், நான் வந்து அவன விட்டு முழுசா வெளிய வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பத்தி அவன் கவலைப்பட வேண்டியதில்ல. அவன் என்ன வந்து தேடுறதோ, என்ன கவலைப்படுறதோ வேண்டியதில்லன்னு சொல்லிடுங்க அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு ஃபோனையும் வச்சுருவாங்க. இங்க ஹீரோயின் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, என் அப்பா, அம்மா என்ன வேணாம்னு நெனைக்கும்போது கூட, என் பாட்டியோட மருத்துவ செலவுக்காக தான் நான் இந்த மாரி ஒரு முடிவெடுத்து 3 வருஷமா அவன் கூட இருந்தேன். இப்ப அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கான பணம் எனக்கு ஓரளவு தான் கிடைச்சிருந்தது. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும். அப்படின்ற மாரி அவங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறமா அப்ப ஹீரோயின் என்ன யோசிச்சு பார்ப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்ப பாட்டிமாக்குள்ள செலவுக்கு வந்து அவன் எனக்கு குடுத்த ஒரு நெக்லஸ் ஒண்ணு இருக்கு. அத வேணா இப்போதைக்கு வச்சு மேனேஜ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வேற வேலை ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும். இல்ல அப்படின்னா, யாராவது ஒருத்தர் பணக்காரரா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி திரும்பவும் அவங்க மனசுல அப்படிதான் நினைச்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு கிளம்பலாம்னு நினைக்கும்போது, திரும்ப ஹீரோ கிட்ட இருந்து கால் வரும். அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து. அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஒரு பார்ட்டி ஒண்ணு நடக்குது. அந்த பார்ட்டிக்கு நீங்க அவசியம் கலந்துக்கணும்னு சொல்லும்போது, ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்க பார்ட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குல்ல, அது வந்து ஹீரோவோட கஸ்டடியில தான் அவங்க இருக்கிற மாதிரி. ஸோ நீங்க இப்ப நோ சொன்னீங்கன்னா வந்துட்டு, உங்க பார்ட்டிக்கு தான் அது டேஞ்சரா போகும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் மாரி அங்க தான் ஹீரோ வர சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அங்க போலான்னு அங்க போம்போது, ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, இப்ப அந்த பொண்ணு அங்க கெட் அவுட்ன்னு சொன்னார்ல, ஹீரோயின வர வைக்கும்போது வேணும்னே அந்த பொண்ணோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின் இத பார்த்தோனே இதுதான் பார்ட்டின்னு சொல்லிட்டு வர சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியான கோவமா இருக்கும். ஆனா ஹீரோயின் போய் அவர் பக்கத்துல உட்காராம, அதுக்கு முன்னாடி டேபிள்லயே அவங்களோட அந்த ஆன்டியும், அப்பா, அம்மாலாம் இருக்காங்க. அந்த ஃபேமிலியா ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க பக்கத்துல போய் உட்காந்துப்பாங்க ஹீரோயின் வேணும்னே. இப்ப ஹீரோவும் இங்கிருந்து அவங்க என்ன பண்றாங்கன்றத கவனிச்சுட்டே தான் இருப்பாரு. ஏன்னா ஃபேமிலியா இருக்கனால அவரு எதுவும் பேசிக்க மாட்டாரு. இந்த டைம்ல ஹீரோயினி வந்து, "இப்ப என்ன பண்றீங்க? இங்க எதுக்கு இது பண்ணீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நார்மலா தான் பேசுவாங்க. அப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "இப்போதைக்கு நீ தனியா தானே இருக்க. அதாவது அந்த ஹீரோ கூட நீ இருந்துட்டு இருந்த. இப்ப நீ தனியா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் உனக்காக ஒரு பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோனுக்கு சரியான கோவமா வரும். "நான் எப்போ உங்கள்ட்ட அதெல்லாம் சொன்னேன்? எனக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த விஷயம் வந்துருது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்வாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நாங்க பார்த்து வச்ச ஆள் வந்து இப்ப வந்துருவாரு. அவர்ட்ட நல்ல விதமா நடந்துக்கோ." அப்படின்ற மாரிலாம் மிரட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோ நோ சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தா கரெக்ட்டா அந்த ஆள் வந்துருவாரு. வந்த உடனே இப்ப அந்த ஹீரோவோட அம்மா இருக்காங்க. அவங்களும் அந்த ஆன்டி எல்லாம் சேர்ந்து என்ன சொல்வாங்கன்னா, "இதுதான் எங்களோட பொண்ணு. அவள பார்த்துக்கோங்க. அவ எப்படி இருக்கா? அவளோட அதாவது இப்படியே சொல்வாங்க. அவளோட லுக் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. இவளுக்கு எவ்வளோ பணம் குடுக்கலாம், என்ன ஏதுன்றத நீங்க யோசிச்சுக்கோங்க." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அவரு ஹீரோயின சுத்தி சுத்தி வந்து பார்ப்பாரு. ஹீரோயின் பக்கத்திலேயே வந்து உட்காந்துப்பாரு அந்த சேர போட்டு. அப்ப அவரு என்ன சொல்வாருன்னா, "இன்னும் நீ காலேஜ் தான் படிக்கிறியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோயினுக்கு சரியான கோவமா இருக்கும். சரியாவே பேச மாட்டாங்க. அதுக்கு உடனே அவங்க என்ன சொல்வாங்க, "நான் ரெஸ்ட் ரூம் போணும்." அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவங்க ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க. அப்ப ஹீரோனோட ஃபேமிலில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, "இந்தாங்க இந்த ரூம் நம்பர்ல போய் நீங்க வெயிட் பண்ணுங்க. அவளோட ட்ரிங்க்ஸ்ல ஏதாவது ஒண்ணு மிக்ஸ் பண்ணிட்டு, நான் வந்து அவள வந்து அனுப்பி விடுறேன்." அப்படின்ற மாரி அவங்க ஃபேமிலில உள்ளவங்க சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ கவனிச்சுட்டு தான் இருப்பாரு. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே, அவங்க கையெல்லாம் இவரு புடிச்சு புடிச்சு பேசும்போது ஹீரோக்கு சரியான கோவமா இருக்கும். ஆனா அப்படியே பல்ல கடிச்சுட்டு உட்கார்ந்துட்டே இருப்பாரு. அதோட ஹீரோயின் எந்திரிச்சு போயிடுறாங்களா, இப்ப இவங்களும் இப்படி அனுப்பி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் வந்த உடனே, ஹீரோ கூட இருக்க அந்த பொண்ணு வந்துட்டு கேட்கும். "இப்ப நீங்க அவர விட்டு முழுசா போயிட்டீங்களா? நான் அவன் கூட இருக்கலாம்னு நெனைக்கிறேன். அப்படி நீங்க புதுசா ஒரு பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணிட்டீங்க போல இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நீ நீ இப்போ இருக்கல்ல, அவன் கூட அந்த அளவுக்கு ஒண்ணும் யோக்கியமானவன்லாம் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஜெலஸா ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாரி இது நினைக்கும். ஆனா அத வந்து சட்ட பண்ணாம அவங்க போனதுனால, இதுக்கு ஒரு மாரி அப்செட் ஆயிடும். ஹீரோயின் வந்துட்டு அவங்கள்ட்ட பேசணும்னு அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவமா இருக்குமா, அங்கருந்து அந்த பொண்ணு போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அங்கருந்து வரும்போது பார்த்தா, அவங்களுக்கு அப்படியே மயக்கமா இருக்க மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இப்ப அவங்க ட்ரிங்க் பண்ணதுலயே வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஏதோ கலந்து குடுத்துட்டாங்க அப்படின்ற மாரி தான். அதோட ஹீரோயின் வந்து தடுமாறிட்டே வருவாங்களா, கரெக்ட்டா அவங்களும் ஒரு ரூம்ல போய் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஹீரோயின கொண்டு போய் அந்த ரூம்குள்ள விட்டுருவாங்க. அங்க பார்த்த உடனே ஹீரோயின் தடுமாறியே நின்னுட்டு இருப்பாங்க. அவர் வந்து அந்த ரூம்ல உட்கார்ந்திருக்கிறத பார்த்தோனே அங்கருந்து வெளிய போலான்னு நெனைப்பாங்க. அவரு விடவே மாட்டாரு. அவங்க வீட்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அவன வந்து திட்டிட்டே இருப்பாங்க. அப்ப அவன் என்ன சொல்வான், "திரும்ப உன்ன யாராவது காப்பாத்த வருவாங்கன்னு நெனச்சிட்டு இருக்கியா? அந்த மாரிலாம் யாருமே வரமாட்டாங்க. இதுக்கப்புறம் நான் தான் உன்ன விலை குடுத்து வாங்கியிருக்கேன். என் கூட தான் நீ இனிமே இருந்தாகணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதோட ஹீரோயின் அடிச்சு புடிச்சு கதவு கிட்ட வரைக்கும் வந்து கதவையும் ஓப்பன் பண்ணிடுவாங்க.
இருப்பாங்க. கரெக்ட்டா கதவ ஓப்பன் பண்ணும்போது ஹீரோவும், அந்த பொண்ணு இருக்குல்ல 2 பேரும் நின்னுட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயின இவரு புடிச்சு வச்சிருக்கிறத ஹீரோ பார்க்க தான் செய்வாரு. இப்ப ஹீரோயின் வந்து காப்பாத்துவானா அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சா, அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்துட்டு, "நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண கூட்டிட்டு அவர் பாட்டுக்கு போவாரு. இவரு இப்படி சொன்னதுல அந்த பொண்ணுக்கு ரொம்ப குஷியா போயிடும். உடனே அவங்க 2 பேரும் அங்கருந்து போயிடுவாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவ புடிச்சு மனசுல பயங்கரமா திட்டுவாங்க. அதோட இவர் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, "அவன் உன்ன காப்பாத்துவான்னு நெனச்சுட்டே இருந்தியா? அவன் உன்ன விட்டு எப்பயோ தூரம் போயிட்டான். இன்னைக்கு இல்ல இன்னையிலிருந்து நீ எனக்கு சொந்தமானவ. என் பேர் என்னன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் அவர் பேரையே சொல்ல ஆரம்பிப்பாரு. ஹீரோனுக்கா கோவமா வரும். இவங்க 2 பேரும் அடிச்சு புடிச்சுட்டு அவர் இழுக்க, இவங்க அவங்க உதைக்கன்னு மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து இவருக்கு ஒரு ஃபோன் கால் ஒண்ணு வரும். ஹீரோயின் கிட்ட வம்பு பண்றாருல்ல அவருக்கு. அவர் வந்து ஃபோன் கால் பேசவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் வந்துட்டு யார் மூலியமா ஃபோன வச்சு பேச சொல்லியிருப்பாரு. அதுல அவர டைவர்ட் பண்ண விட்டுட்டு, கரெக்ட்டா வந்து ஹீரோயின் கொஞ்சம் மயக்கமான உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த ரூமுக்கு வந்துருவாரு. இவர அடிச்சு தொரத்தி விட்டுட்டு இப்ப ஹீரோ வந்துருவாரு. இப்ப ஹீரோயினுக்கு இப்ப ஆள்லாம் வந்து அவங்களுக்கு தெரியல மயக்கத்துல இருக்காங்க. ஆனா வந்து வாய்ஸ் மட்டும் ஹீரோவோட வாய்ஸ் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. எனக்கு ஏன் அவனோட வாய்ஸாவே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் தெளிய வச்சு தன்னை பார்க்க வைக்கும்போது, "நீயா? நீ எதுக்குடா திரும்ப வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கோவத்த ஹீரோ கிட்ட காட்டுவாங்க. உடனே ஹீரோ வந்து கெஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. திரும்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து திரும்ப தூங்கியும் முழிச்சுருவாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோ வந்துட்டு திரும்ப அவங்கள கொஞ்சுறதுலயே முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கு அது சுத்தமா பிடிக்காது. "எனக்கு டயர்டா இருக்கு. நான் இங்கேருந்து போகணும்." அப்டின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ திரும்ப திரும்ப ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து என்ன நெனைப்பாங்கன்னா, மனசுல வந்துட்டு திரும்பவும் இவன் வந்து ஏதோ ஒரு பிளான் பண்றான். அவனோட வலையில நான் விழுந்துருவேன் அப்டின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணி தான் என்கிட்ட இந்த மாரிலாம் இருக்கான். இந்த தடவ நம்ம ஏமாந்துறவே கூடாது அப்டின்னு சொல்லிட்டு அவங்க சரியா மூஞ்சி குடுத்தே பேச மாட்டாங்க. வந்துட்டு "என்ன விட நீ தான் ரொம்ப சந்தோஷமா இருந்த." அப்டி இப்டின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பாரா. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இதெல்லாம் நீயா நெனச்சுக்கிறது. நீ திரும்ப அப்படிலாம் நெனைக்காத. எனக்கு உன்கிட்ட எந்த ஃபீலிங்ஸும் இல்ல." அந்த மாரி சொல்லிட்டு, "நான் வந்து இப்ப ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் தூங்கணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, திரும்ப அவர கோவப்படுத்துற மாரியே பேசுவாங்க. அவங்க அப்படின்னா வந்துட்டு, "எனக்கும் ஏஜ் ஆயிட்டே போகுது. நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு முடிவுல இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், "என்ன சொல்ற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, "ஆமா, ஒரு நல்ல வசதியானவன பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்." அப்படின்னு சொல்லவும், ஹீரோவுக்கு கோவம் வந்துரும். "அப்படின்னா நேத்து ஒருத்தன் உன்ன வந்து பிளைண்ட் டேட்டுக்கு கூப்பிடுறான். அவன் வந்து வசதியானவன் தானே. ஏன் அவன் கூட நீ இருக்கல?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, "எனக்கு புடிச்ச மாரி ஆள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், "அப்ப நீ என்னையே கல்யாணம் பண்ணலாமே." அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரு. சும்மா கேட்பாரு. அது உடனே ஹீரோயின் வந்துட்டு, "அப்ப நீ கல்யாணம் பண்ண எனக்கு ஓகே தான்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. உடனே வந்து ஹீரோவுக்கு கோவம் வந்துரும். திரும்ப இவங்க வேணான்னு சொல்லும்போது அவருக்கு வேணும்னு நெனைக்கிறாரு. அவங்க வேணும்னு சொல்லும்போது இவருக்கு வேணான்னு நெனைக்கிறாரு. ஸோ ஹீரோயின் இப்படி சொல்லும்போது அவர் வந்து, "அதுக்கு நான் முடிவு பண்ணணும்ல." அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு திரும்ப கோவம் வந்துரும். "அப்ப எதுக்கு நீ என்ன காப்பாத்துன? நேத்து நைட் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என் கூட இருந்துட்டு, இப்ப திரும்ப இந்த மாரி பேசுன." திரும்ப 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அதுக்கு ஹீரோ கோச்சுக்கிட்டு போயிடுவாரு. இவங்களும் ஹீரோ மேல கோவமா இருப்பாங்க. இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதுல வந்துட்டு திரும்பவும் அவங்க ஃபேமிலில உள்ளவங்க தான் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்போ உன் பாட்டிக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது." அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு கோவமா இருக்கும். "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப தானே அவ்ளோ பணம் கட்டுனேன். திரும்ப திரும்ப எதுக்காக பணம் கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல உள்ளவங்கள சத்தம் போடுவாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "இப்போ உள்ள ட்ரீட்மெண்ட் செலவ தான் நாங்க சொல்றோம். அப்புறமா உன் பாட்டிய காப்பாத்த முடியாது. உன்னோட இஷ்டம். எங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா வந்துட்டு 60 லேக் அதாவது அந்த மாரி கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டெல்லாம் சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாரி இருக்கு. இப்ப நம்ம எங்க போய் கேட்கிறதுன்னு ஒண்ணுமே புரியாது. டக்குனு இப்ப வேகமா ஹீரோவ தான் நெனப்பாங்க. திரும்ப அவர்கிட்டயே வருவாங்க. அவர் கார்ல போய் ஏற போற நேரத்துல ஹீரோவ புடிச்சு நிப்பாட்டுவாங்க. உடனே நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. "சாரி நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களா. உடனே ஹீரோ என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, "கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளிய போ." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசினேன். இப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அத நான் ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்க வேண்டாம். எனக்கு வந்துட்டு ஒரு 60 லேக் அந்த மாரி மட்டும் அமௌண்ட் தேவைப்படுது." அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஓ! இதுக்காக தான் நீ பேசுறியா? அத நான் தான் முடிவு பண்ணணும்." அப்படி இப்படின்ற மாரி அவர் பாட்டுக்கு கோவமா பேசிட்டு கார்லருந்து அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. ஹீரோயின் வந்து கண்டுக்க மாட்டாரு. உடனே ஹீரோ திரும்பவும் போய் கார நிப்பாட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, நீ எனக்கு வந்து விருப்பப்பட்டு ஒண்ணும் பணம் குடுக்க வேண்டாம். நேத்து நைட் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அதுக்கு வந்துட்டு இன்னைக்குள்ள மார்க்கெட் பிரைஸே வந்து அந்த அமௌண்ட் தான். அது எனக்கு குடுத்து ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அதெல்லாம் குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவர் பாட்டுக்கு கெளம்புவாரு. திரும்ப வந்துட்டு நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் முடியாது. ஏன்னா திரும்ப அந்த 3 வருஷம் வாழ்க்கை வந்து நான் நிம்மதியாவே இல்ல அப்படின்ற மாரி அவங்க ஆரம்பிப்பாங்க. அதோட திரும்ப ஹீரோ வந்து கோவப்படுவார். அப்ப ஹீரோயின் வந்து திரும்பவும் அவங்க வீட்லருந்து ஃபோன் பேசினதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். இப்ப 2 மில்லியன் வந்து அவங்கள்ட்ட பணம் தேவைப்படுது பாட்டிய காப்பாத்துறதுக்காக. அவங்களுக்கு இப்ப வேற ஆப்ஷனே கிடையாது. அப்ப ஹீரோ கிட்ட அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "இந்த 3 வருஷம் உன் கூட நான் இருந்திருக்கேன். அதுக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட் ஆவது எனக்கு நீ குடு. அந்த 2 மில்லியன் வந்து எனக்கு தேவைப்படுது. என் பாட்டி வந்து ரொம்ப வயசானவங்க. அவங்க முடியாதவங்க.
கஷ்டப்பட்டவங்க. அவங்கள எப்படியாவது நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ வந்து நான் யோசிக்கணும் அப்படின்ற மாரி சொல்வாரு. நான் உனக்கு என்னனாலும் நான் ஹெல்ப் பண்றேன். நான் இனிமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாரு, "சரி ஓகே நான் பணம் குடுக்குறேன். ஆனா நான் சொல்ற மாரி நீ இருக்கணும்." அப்படின்ற மாதிரி சொல்வாரு. ஹீரோனுக்கா இப்ப கோவம் தான் வரும். இப்படியே அவன் திரும்பவும் அப்ப இன்னொரு 3 வருஷத்துக்கு நீ அக்ரீமெண்ட் போட்ட மாரி என்ன தவிர நீ யார்கிட்டயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு ஹீரோயின் வந்து விருப்பமே படல. உடனே அங்கருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இப்ப இந்த இடத்த விட்டு நீ போயிட்ட அப்படின்னா வந்து திரும்ப இங்க ரிட்டர்ன் வர்றது வந்து அவ்ளோ ஈஸி கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னா வந்து திரும்ப வரணும்னு எண்ணத்தோட நான் ஒண்ணும் போகல." அப்படின்ற மாரி அவங்களும் சொல்வாங்க. இப்ப அவங்க மனசுல என்ன நினைப்பாங்கன்னா, எப்படியாவது ஒரு பணக்காரரா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு, பாட்டியோட ட்ரீட்மெண்ட் செலவு அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் அங்கருந்து கிளம்பலான்னு நெனைப்பாங்க. என்ன சொல்வாருன்னா வந்து, "இப்ப நீ 3 வருஷம் என் கூட இருந்திருக்க. இப்ப ஒத்த பைசா கூட உன்கிட்ட இல்ல. இப்ப நீ வெளிய போனா என்ன நிலைமையில இருப்பன்றத நல்லா யோசிச்சுக்கோ." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் என்ன நெனைப்பாங்க சொல்லுவாங்கன்னா, "எனக்கு அத பத்தி கவல கிடையாது. எப்படியாவது என் பாட்டியோட அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு பணம் வேணும். அத மட்டும் நான் ரெடி பண்ணிடுவேன். மத்தபடி உன்கிட்ட இருந்து எனக்கு எதுவுமே தேவ கிடையாது." அப்படின்ற மாரி அதாவது இவங்க வெளிய போக்கூடாது. அவங்கள வந்து வெளிய போனா உனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி மிரட்டியே இவர் வந்து இது பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோனுக்கு தைரியம் வந்து அங்கருந்து போம்போது இவரால கோவம் தாங்க முடியாது இவருக்கு. அப்படியே கோவமா நின்னுட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோயினும் கோவமா அங்கருந்து கிளம்பிடுவாங்க. அங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அத அட்டெண்ட் பண்ணி பேசும்போது, "உங்களுக்கு இப்ப பணம் தேவைப்படுதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க சொல்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பணம் குடுப்போம்." அப்படி இப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் யாருன்னு பார்க்கணுன்றதுக்காக ஒரு இடத்துக்கு போவாங்க. அது ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும். அந்த ஹோட்டல்ல வந்துட்டு யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப அவங்க ஃபேமிலியால ஒருத்தர வந்து புக் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல ஆல்ரெடி. அவர்கிட்ட இருந்து ஹீரோயின் வந்து ஹீரோ காப்பாத்துனார்ல, அவரு தான் நின்னுட்டுருப்பாரு. இவர பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். இந்த அதிர்ச்சி அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். சரி இங்கருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நெனைப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோ இருக்காருல்ல, அவர் அந்த பொண்ணு கூட இன்னொரு அசிஸ்டன்ட் கூட அந்த இடத்துக்கு வருவாரு. என்கிட்ட கோச்சுக்கிட்டு நேரா திரும்ப நீ இவன்கிட்ட தான் வந்துட்டியா? அப்படின்ற மாரி ஹீரோ மைண்ட்ல நெனச்சுட்டே இருப்பாரு. போயும் இவன் முகத்துல திரும்ப முழிக்கணும் அப்படின்ற மாரி ஹீரோ நெனச்சுட்டே இருப்பாங்க. 2 பேரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோ கூட வந்த அந்த பொண்ணு என்ன நெனைக்கும், ஹீரோ நம்மள கூட்டு வர்றதுனால வந்துட்டு இவ்ளோ காஸ்ட்லியான ஒரு ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டு வந்திருக்கான். இந்த இடம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஒரு வழியா ஹீரோயின கழட்டி விட்டுட்டு நம்மள எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அது சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும். வந்து பேசணும்னு நினைக்கும்போது ஹீரோ வந்து எதுவுமே பேச மாட்டாரு. ஹீரோன பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. அப்ப திரும்ப அவர் என்ன கேட்பாரு அப்டின்னா வந்துட்டு, ஒவ்வொரு தடவையும் அவன் உன்ன வந்து காப்பாத்துவான்னு நெனச்சிட்டு இருக்கிறது, அது வந்து இல்லாத காரியம். உனக்கு வேண்டியது பணம் தானே, அத நான் குடுக்குறேன் அப்டின்ற மாரி பேசுவாரு. ஹீரோனுக்கு இவர வந்து புடிக்கல அவர, அவங்களுக்கு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப இவன்ட்ட பேசுறதே வேஸ்ட்டுன்னு அங்கருந்து கிளம்பி லிஃப்ட்டுக்குள்ள போலான்னு நெனைக்கும்போது, அந்த ஆளும் அவங்களோட ஆளுங்களும் வந்து சுத்தி அவங்கள வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. அவங்கள எங்கேயுமே மூவ் பண்ணவே விடமாட்டாங்க. நான் சொல்றது உனக்கு புரியல. நான் வந்து உன்ன விருப்பப்பட்டு தான் உங்க அப்பா, அம்மா கிட்ட பணம் குடுத்துட்டேன். நீ என் கூட தான் வந்தாகணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்க, "எனக்கு உன்ன பிடிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு பிரச்சனை மாரி போயிட்டுருக்கும். நான் வந்துட்டு பேசிட்டே இருக்கும்போது 2 பேர் வருவாங்க. ஹீரோயின வந்துட்டு வேக வேகமா அங்கருந்து இழுத்துட்டு போக ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப அந்த ஆளுக்கே புரியாது. யார்ரா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப இழுத்துட்டு போனவங்க நேரா ஹீரோ கிட்ட தான் கொண்டு போய் விடுவாங்க. ஹீரோவ பார்த்தோனே ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். திரும்ப திரும்ப உனக்கு வந்து வெட்கமே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்து, அவர் தான் பார்த்தாருல்ல, அவர் கூட ஹீரோயின் போறத. நீ என்ன தவிர யார் கூடயும் நீ இருக்கவே கூடாது அப்படின்ற மாரி சொல்வாரு. ஹீரோயினுக்கு கோவமா இருக்கும். உன்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு அவங்க கத்துவாங்களா, உடனே வலுக்கட்டாயமா இவரு ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அவங்களும் டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சா இவரு தள்ளி விட்டுருவாருன்றது தெரியும். டக்குன்னு இவங்க சுதாரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோவோட கன்னத்துல ஓங்கி அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சுட்டு இதுக்கப்புறம் திரும்ப திரும்ப என்கிட்ட இந்த மாரி நடந்துக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, திரும்பவும் நீ என் இடத்துக்கு வந்துட்ட அப்படின்ற மாரி அவர் பேசிட்டே இருப்பாரு. உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமாவே இல்லையா? இந்த மாதிரியே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கோவமா திட்டுவாங்க. என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோக்கு கோவம் வந்துரும். அவர் என்ன சொல்வாருன்னா, "நீ என்னோட ஆளு. நீ வந்து இன்னொருத்தன் கூட போறத வந்து நான் விரும்ப மாட்டேன். நான் அனுப்பவும் முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாரி அவங்க வெளிய போணும்னு நெனைப்பாங்க. ஹீரோ வந்து விடவே மாட்டாரு. அடுத்த கட்டத்தில அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின கைய காலெல்லாம் கட்டி போட்டு அவர் ரூம்குள்ளேயே புடிச்சு வச்சிருப்பாரு. ஹீரோயினுக்கு கோவமா இருக்கும். "இங்கேருந்து தப்பிச்சு போணும்னு நெனைக்காத. அது உனக்கு நல்லதே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு போயிடுவாரு. ஹீரோ ஆனா கோவமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து அவங்கள்ட்ட பேசுறதுக்காக ஒரு லேடி ஒண்ணு வரும். அந்த லேடிய பார்த்தோனே ஹீரோனுக்கு கோவமா தான் இருக்கும். அந்த லேடி என்ன சொல்லும் அப்டின்னா வந்துட்டு, "எதுக்காக அவன் வந்து கோவப்படுற மாரி நடந்துக்கிற?" அப்டி இருக்கும். "நீ யாருன்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, "நான் அவன ஃப்யூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்க போறவ. அவன் என்ன" அதாவது இவங்களுக்குள்ளலாம் வந்துட்டு யார கல்யாணம் பண்ணணும் அப்டின்ற மாரி ஒரு இது இருக்கும்ல. இந்த மாரி இருக்கவங்கள வந்துட்டு ஹீரோயின் மாரி ஆளுங்கள வந்து சும்மா அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அவங்க சும்மா வச்சிருப்பாங்க. அவங்க வெளியயும் போக்கூடாது அப்டின்ற மாரி தான் மைண்ட் செட்ல இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு வரப்போற ஒய்ஃபுமே அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்வாங்க அப்டின்னா, அந்த லேடி என்ன சொல்லும் அப்டின்னா வந்துட்டு, "நான் அவனுக்கு ஃப்யூச்சர்ல ஒய்ஃபா ஆக போறவ. ஸோ அவன்
அவனுக்கு வந்துட்டு என்ன மாரி ஆளுங்கள தான் நாங்கலாம் பணக்காரவங்கலாம் கல்யாணம் பண்ணிப்போம். உன்ன மாரி ஆளுங்களலாம் அவனுக்கு பிடிச்சிருந்தா அவன் கூட இருக்க தான் செய்யணும். ஸோ மொரண்டு பிடிக்காம அவனுக்கு எவ்வளோ நாள் வச்சிருக்கானோ அந்த மாரி இருந்துட்டு நீ பாட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அவன்கிட்ட நீ வந்து கோவப்பட்டுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எங்கள மாரி ஆளுங்களுக்குலாம் உன்ன மாரி அதாவது எப்படி சொல்றது? உன்ன மாரி ஆளுங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து ஒரு டாய்ஸ் மாரி தான். நாங்க தேவைப்படும்போது வச்சு விளையாடுவோம். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம். அப்படின்ற மாரி அது ஹீரோயின்ட்ட பேசி, பேசி ரொம்ப வெறியேத்திட்டு இருக்கும். அப்படின்னா வந்து "உனக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இதெல்லாம் வந்து எங்களோட இதுல வந்து சாதாரணம்." அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருக்கும்போதே, அது அந்த பொண்ணையும் ரொம்ப வெறியேத்தி விட்டுருமா. உடனே ஹீரோயின் வந்து அந்த லேடி என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினோட கைய அவுத்து விட்டுட்டு, "இங்கேருந்து போ." அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோயின் வேக வேகமா அங்கேருந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கார் வரும். அந்த கார நிப்பாட்டி ஏறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. இப்ப அந்த மாரி நிப்பாட்டும்போது பார்த்தா, ஸ்டார்ட்டிங்ல ஹீரோயின கூட்டிட்டு போயிருப்பார்ல ஒருத்தர், அவரு தான் செகண்ட் ஹீரோ. அவரு தான் வந்திருப்பாரு. "என்ன நீ இப்படி பண்ணிட்ட? இது மாரி இடிச்சிருக்கும்." அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. இங்கேருந்து கிளம்பு." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க ஹீரோயின். கார்ல வேக வேகமா ஏறி வந்து உட்காந்துப்பாங்களா, அப்ப அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாரு, "கார விட்டு கீழ இறங்கு. என்னால இந்த தடவ உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு" சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிடும். "என்னடா இது? எனக்குன்னு ஹெல்ப் பண்றவன் நீ ஒருத்தன் தான். நீயும் இதே மாதிரியே சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாரு, "நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான். ஆனா ஹீரோ வந்துட்டு உன் மேல பிரியமா இருக்கான். உன்ன வந்து சுத்தி சுத்தி அவன் வந்துட்டே இருக்கான். உன்ன நான் காப்பாத்துறேன்னு தெரிஞ்சா அவன் என்ன நாய விட கொதறி போட்டுருவான்." அப்படி இப்படின்னு சொல்லவும், ஹீரோனுக்கு ஒரு மாரி ஆயிடும். என்னடா இது இவனும் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு, "அதெல்லாம் அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான். எனக்கு ஹெல்ப் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்னால முடியவே முடியாது. அவன் உன்ன லவ் பண்றானோ இல்லையோ தெரியாது. ஆனா நீ அவன விட்டு போறத அவன் விரும்பவே இல்ல. ஸோ நீ கார விட்டு கீழ இறங்குன்ற" மாரி இவர் சொல்லிட்டே இருப்பார். ஹீரோயின் இப்ப என்ன சொல்வாங்க, "நான் இறங்க முடியாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு, நான் உன்ன தான் லவ் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "என்ன சொல்ற நீ?" அப்படின்ற மாரி இவரு கேட்பாரு. "ஆமா, அவன வந்துட்டு நான் வந்துட்டேன். இப்ப நான் வந்து உன்ன தான் லவ் பண்றேன். ஸோ நான் உன் கூட தான் இருப்பேன்னு" சொல்லும்போது, இவர் நம்ப மாட்டாரு. அதோட ஹீரோயினுக்கு வேற வழியே இல்ல. அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "தயவு செஞ்சு எனக்காக ஹெல்ப் பண்ணு. என்ன இங்கேருந்து காப்பாத்து. நான் உனக்கு கைண்டா இருப்பேன். உனக்காக தேவைப்படுற இடத்துல நான் ஹெல்ப் பண்ணுவேன்." அப்படின்ற மாரிலாம் அவர்ட்ட கெஞ்சி கேட்பாங்க. அவர் என்ன சொல்வாருன்னா, "போனா போதுன்னு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா வந்துட்டு நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வந்து, நீ என்ன ப்ளேம் பண்ணிடக் கூடாது. அவன்கிட்ட மாட்டிட்டு என்னால முழிக்க முடியாது." அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நிச்சயமா நான் உன்ன எந்த காரணத்த கொண்டும் உன்ன மாட்டி விட மாட்டேன். இப்போதைக்கு என்ன காப்பாத்து." அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹீரோயின கார்ல கூட்டிட்டு கிளம்பிருவாரு. இங்க ஹீரோ இருக்கார்ல, வெளிய போனவரு திரும்ப ஹீரோயின பார்க்கறதுக்காக ரூமுக்கு வருவாரா, அங்க வந்துட்டு ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் இருக்க இடத்துல வந்துட்டு அவர கல்யாணம் பண்ண போற பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு இருக்கும். இத பார்த்தோனே அவருக்கு ஒரு மாரி அதிர்ச்சியா இருக்கும். "அவ எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அவ இங்க இல்ல. அவ இங்கேருந்து கிளம்பிட்டா." அப்படின்ற மாரி அவங்க சொல்வாங்க. அது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நான் அவள வந்து இங்க இருக்கணும்னு சொல்லியிருக்கும்போது, எதுக்காக அவளுக்கு அந்த மாரி ஹெல்ப் பண்ணி அவள இங்கேருந்து தப்பிக்க வச்சேன்னு?" கேட்கும்போது, "நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் நீ இந்த மாரி பண்ணாம இருக்கிறது தான் நல்லதா இருக்கும்." அப்படின்ற மாரி அவங்க சொல்வாங்க. "பேசுறதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. நம்ம ஃபேமிலி வந்து நம்மள கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு உன் மேல தனிப்பட்ட முறையில எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அதெல்லாம் இல்ல. நம்ம ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் உனக்கே தெரியும். ஸோ கல்யாணம்னா அது நடக்கிற நேரம் நடக்கும். அதுக்காக என்னோட பர்சனல் விஷயத்துல நீ தலையிடாத. எனக்கும் அவளுக்கும் இடையில நீ வர்றது, இந்த மாரி பண்ற விஷயங்கள்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல." அப்படின்ற மாரி அந்த பொண்ணுகிட்ட இவரு பேசுவாரு. வரனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ எங்க இருந்தாலும் அவ இங்க வரணும். ஸோ உனக்கு இங்க வேலை இல்ல. இப்போதைக்கு இங்கருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து போயிடுவாரு. இந்த பொண்ணுக்கா இப்போ ஒரு மாதிரி இருக்கும். என்ன இவன் நம்மகிட்டயே இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அது யோசிச்சுட்டே உட்காந்துட்டே இருக்கும். ஹீரோ அங்கருந்து வரவரு வேக வேகமா இப்ப ஹீரோயின தேடி அலைஞ்சிட்டு இருப்பாரு. அப்ப மனசுக்குள்ள என்ன நினைப்பாரு, "நீ எங்க இருந்தாலும் என்கிட்ட தப்பிச்சிட முடியாது. உன்ன சீக்கிரமாவே நான் கண்டுபிடிச்சுருவேன்." அப்படின்ற மாரி பேசிட்டே வருவாரு. அதோட இப்ப இவர கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டுட்டு இருக்கல இன்னொரு பொண்ணு. அந்த கூட வேலை பார்க்குற செக்ரட்டரி மாரி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இவரு கூடயே சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப ஒரு ஹீரோயின எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சோன்னு இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவ என் கையில கிடைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணும்னா வந்து ஹீரோட்ட கேட்கும். "இன்னைக்கு நைட் வேற நான் உங்க கூட ஸ்டே பண்ணட்டுமான்னு?" கேட்கும். உடனே ஹீரோ என்ன சொல்வாரு அப்படின்னா வந்து, "உனக்கு என்ன வேலையோ அந்த வேலைய மட்டும் போய் பாரு. தேவையில்லாதத பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புவாரு. இதுக்கு மூஞ்சே மாடி போயிடும். கூடவே ஒரு ஆள் இருப்பார்ல, அவரு ஹீரோ கிளம்பி போயிட்டாரா, இப்ப இந்த பொண்ணு வந்து மூஞ்ச ஒரு மாரி வாடி போன மாரி வச்சுக்கும். இந்த மாரி நம்மள வந்து உதாசீனப்படுத்திட்டு போறான். எல்லாம் அவளால தான் அப்படின்ற மாதிரி இப்ப இந்த பொண்ணுக்கு தோணும். அதோட கூட இருக்க ஒரு ஆள் வந்து என்ன சொல்லுவான், "நீ கவலைப்படாத. அவ எங்க இருந்தாலும் கிடைக்க மாட்டா. அவன் தேடி தேடி கடைசியில இல்லாம உன்ட்ட தான் தேடி வருவான்." அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப இந்த பொண்ணு அவர்ட்ட என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, "நிச்சயமா அவ இருக்க வரைக்கும் அவன் என்ன தேடி வரமாட்டான். அவ மொத்தமா இல்லாம போனா மட்டும் தான் இவன் எனக்கு சொந்தமாகுவான்." அப்படின்ற மாரி இது வந்து இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. அதுல ஹீரோயின் இப்ப எங்க இருக்காங்கன்றது அவருக்கும் தெரிஞ்சிரும். அந்த ஆள் கூட தான் ஹீரோயின் போயிட்டுருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோனே அவரால கோவம் தாங்க முடியாது. உடனே இப்ப அந்த ஆளுக்கே கால் பண்ணி பேசும்போது, இப்ப அவரு என்ன சொல்வாரு அப்படின்னா வந்துட்டு பயப்பட மாட்டார். தைரியமா தான் அந்த செகண்ட் ஹீரோ பேசுவாரு. "அவ இப்ப உன்ன லவ் பண்ணல. உன் கூட இருக்கிறதுக்கு அவ விருப்பப்படல. அதனால தான் அவள நான் கூட்டிட்டு போறேன்னு" சொல்லும்போது, "அவ என்னோட ஆளு. அவர நீ கூட்டிட்டு
சைடு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். இவர் எந்த சைடு போயிட்டுருக்காரோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் ஹீரோ வேகமாக வந்துட்டே இருப்பார். அப்போ காரை நிறுத்து நிறுத்துன்னு ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். அவர் என்ன சொல்வார்னா காரை நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். உடனே ஹீரோயினுக்கும் பயமாக தான் இருக்கும். நிறுத்திட்டு வேண்டாம் வந்துட்டு நம்ம வம்பு வச்சுக்க வேண்டான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா நான் இன்னும் 1 2 3 நின்னுவேன், அதுக்குள்ளே நீ காரை நிப்பாட்டல அப்படின்னா வந்துட்டு இப்போ அங்கே ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்வார். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கே பயமாக இருக்கும். அவன் சொன்னது ஏதாவது செஞ்சிருவான் நிப்பாட்டுன்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்வார்னா அப்படி நம்ம பயப்படக்கூடாது, அவன் என்னதான் செய்கிறான்னு பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 1 2ன்னு ஆரம்பிப்பார். அதுக்குள்ளே ஹீரோயினுக்கு பயமாக தாங்காது. 3ன்னு சொல்கிறதுக்குள்ளே இவர் தைரியமாக தான் இருப்பார், நிப்பாட்ட மாட்டார். ஆனாலும் காரை செகண்ட் ஹீரோ அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், வேகமாக வந்தவர் அந்த காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹீரோயினை வலுக்கட்டாயமாக கீழே பிடிச்சி இறக்கிடுவார். காரில் இருந்து தூக்கிட்டு போய் வலுக்கட்டாயமாக கூட்டு போய் வச்சுப்பாரு. இப்போ அவங்க வந்து கதறி கதறி நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூட்டிகிட்டு போய் என்னை காப்பாற்றுன்னு என் காலில் விழுந்து கெஞ்சினேன், இப்போ என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கியா, உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்வார். திரும்ப எப்படா தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ ஹீரோ என்ன யோசிச்சு பார்ப்பாங்க, இங்கேருந்து நம்ம சாமர்த்தியமாக தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதோட ஹீரோ வந்து குளிக்கலான்னு சொல்லிட்டு போவார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அதே இடத்துக்கு இவங்க வந்துடுவாங்க. என்ன விஷயமா இப்போ இங்கே வந்தேன்னு கேட்கும்போது நானும் குளிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொன்னவங்க சும்மா இல்லாமல் ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்தில் அவர் அப்படி இப்படி இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம் ஹீரோ என்ன சொல்வார்னா, இதே மாதிரி எனக்கு வந்து கஷ்டம் கொடுக்காம நான் சொல்கிறபடிலாம் நீ என் கூட இருந்துட்ட அப்படின்னா உனக்கு பிரச்சனையே இருக்காது, அப்புறம் நீ நிம்மதியாக இருக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினும் அப்படியே அவர் சொல்கிற மாதிரியே கேட்டுட்டு இருப்பாங்க. அதோட திரும்ப வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு அவங்கள 2 பேரும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தலைக்கு வந்து முடியெல்லாம் காய வைக்கிறதுக்குள்ள இவர் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். ஹீரோயின் யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்களா. அப்போ அவங்க கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் பேப்பரை கொடுப்பாரு. இது என்னது இதுன்னு ஹீரோயின் கேட்கும்போது, நான் சொல்கிறபடிலாம் நீ நடந்துகிட்டு இருந்த அப்படின்னா வந்து இப்போ நான் தானே உன்னோட பாட்டியோட அவங்கள பார்த்துக்கிற கஸ்டடியில் இருக்கேன், அதை வந்து உன் பேரில் நான் மாற்றிடுவேன், இதுக்கப்புறம் வந்து நீ என் சொல்லு பேச்சு கேட்டினா எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னோடனே ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அப்போ நீ இதை சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரா. உடனே இவங்களும் சைன் பண்ண போவாங்க. போயிடும், நீ என்கிட்ட எவ்வளோ கைண்டாக நடந்துக்கிறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவர் என்ன சொல்வார், நான் தான் உன்ட்டு அப்பத்துலேருந்து சொல்கிறேன்ல, எனக்கு தகுந்த மாதிரி எனக்கு கட்டுப்பட்டு நீ இருந்த அப்படின்னா வந்து நீ என்ன வேணும்னு கேட்குறியோ அது எல்லாத்தையுமே நான் உனக்கு செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு அப்போனா வந்துட்டு உனக்குன்னு இப்போ கல்யாணம் பேசி வச்சுருக்காங்களா, அந்த கல்யாணத்தை வந்து நீ நிப்பாட்டிடு, இதுக்கப்புறம் உனக்கும் கல்யாணம் அந்த மாதிரிலாம் நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கல, ஸோ நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலான்ற மாதிரி இவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவார், இன்னொரு அக்ரிமெண்ட் பேப்பரை கொடுப்பாரு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் வந்துட்டு இப்போ உன் கிராண்ட்மாவை வந்துட்டு நான் இனிமேல் உன் கஸ்டடியில் மாற்றி கொடுத்துட்டேன், அதுக்கு பதிலாக 3 மில்லியன் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாரு. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, இது என்னது இது, இப்போ தான் வந்துட்டு நீ நல்ல மாதிரி பேசினா அதுக்குள்ளே ஏன் இந்த மாதிரி திரும்ப ஏன் உன் குணம் ஏன் குரங்கு மாதிரி மாறுது, இப்போ தான் நீ என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டு இருக்க, திரும்ப வந்து 3 மில்லியனுக்கு நான் எங்கே போவேன், நான் உங்ககிட்ட இருக்கும்போது நான் எங்கேருந்து கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஹீரோ என்ன சொல்வார், உன்னோட பாட்டியை வந்து நான் பணம் கொடுத்து காப்பாற்றி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக செலவுனால என்னோட பொருளை வச்சுருந்தேன், இப்போ நீ கேட்டுட்ட என்கிட்ட நல்ல விதமாக இருக்குன்றதுக்காக உன் பேரில் நான் மாற்றி கொடுத்துட்டேன், ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட எனக்கு கிடைக்கக்கூடாதா, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன், அதனால தான் இந்த 3 மில்லியன் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். 300 மில்லியன். உடனே ஹீரோன் வந்து கேட்பாங்க, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா, 300 மில்லியன்றது ஒரு சாதாரண இன்ட்ரெஸ்ட் அது, அப்படி பார்த்தா 3 வருஷம் வந்து உங்க கூட நான் ஸ்டே பண்ணியிருக்கேன், பெட் ஷேர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்து நான் ஃப்ரீயாகவே நான் உனக்காக இருந்து நீ நினைக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அப்படின்னா வந்துட்டு அவரோட பிளானே இப்போ என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாக 300 மில்லியன் பணம் வந்து ஹீரோயினால் கொடுக்க முடியாது, இப்போ இப்படி ஒரு செக் வச்சா மட்டும் தான் அவங்க தன்னை விட்டு போக மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் அவர் அப்படி பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, உனக்கு நீ சொல்கிறது கரெக்ட் தான், உன்னோட பாட்டியை பார்த்துக்கிற இதை வந்து நான் உனக்கு கொடுத்துட்டேன், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு நான் கொடுத்துட்டேன், இப்போ உன் பாட்டி எல்லாம் உன்னோட விருப்பப்படி தான் இருப்பாங்க, நான் சொல்கிறபடி கேட்டு இதில் நீ சைன் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு வந்து கோவமாக தான் இருக்கும். இப்போ நான் இன்னும் கூட எத்தனை வருஷம் இருந்தாலும் இந்த கடனை வந்து அவங்களால அடைக்க முடியும், ஏன்னா அவங்க வெளியும் போகக்கூடாது, வேலையும் பார்க்கக்கூடாது, யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, அப்படின்ற பட்சத்தில் இவங்களால இந்த பணத்தை ரெடி பண்ண முடியாது, ஸோ இப்படி தான் இவங்களை லாக் பண்ணுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அப்போ அவர் என்ன சொல்வார்னா, உன்னால் இந்த பணத்தை கொடுக்க முடிகிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும், எப்போ நீ இந்த பணத்தை 300 மில்லியன் கொடுக்குறியோ அப்போ நீ என்கிட்டேருந்து போகலாம், அது வரைக்கும் நீ இப்படி தான் இருக்கணும், ஃப்யூச்சரில் நீ வேறு ஏதாவது யோசிச்ச அப்படின்னு என்னை விட்டு போகணும் அப்படி இப்படின்னு ஏதாவது யோசிச்ச அப்படின்னா உன்னோட கிராண்ட்மா வந்து ஆல்ரெடி வயசானவங்க, அதுக்கப்புறம் அவங்களும் உனக்கு இருக்க மாட்டாங்க, பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களாம் ஓரளவுக்கு மனசை மாற்றிக்கிட்டு இப்படி இருந்தாலும் இவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சண்டை போட்டு திரும்ப இதுக்கு நான் சைன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கோவமாக பேசுவாங்க. இவரும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோன் வேகமாக வெளியே வரும்போது ஹாலில் வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த செக்ரட்டரி பொண்ணு அதோட ஃப்ரெண்டும் வந்து அவங்க உட்காந்துருப்பாங்க. ஹீரோன் வந்தவொடனே ஹீரோன்ட்ட நல்ல விதமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அது என்ன பண்ணும், கையில் சுடு தண்ணியை வச்சிருக்கோம், அதை ஹீரோயின் கையில் வேணும்னே கொட்டி விட்டுரும். அதோட நான் வேணும்னே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதை
நடிச்சிட்டு இருக்கும். இதில் அதுக்கு ஒரு சந்தோஷம். இதை ஹீரோ பார்த்துருவாரா, ஹீரோ வந்தோடனே ஹீரோவையும் திட்டி விட்டுட்டு இவங்க எல்லாரையும் திட்டி விட்டுட்டு ஹீரோன் வந்து அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. அப்போ ஹீரோக்கு வந்து இவங்க 2 பேரும் பண்ணது, இவங்க இங்கே இருக்கிறது ஹீரோவுக்கு பிடிக்காது. நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க, எதுக்காக உள்ளே வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அம்மா கோச்சிக்கிட்டு வெளியே போகும்போது பார்த்தா அதே மாதிரி செகண்ட் ஹீரோ தான் வாசல்ல நின்னுட்டு இருப்பாரு. இப்போ அவரோட கார்லயே திரும்ப ஏறிப்பாங்க.